Hi, this is Rubini. I'm a certified parent coach. உங்களுடைய குழந்தைங்க ஹெல்த்தியான மைண்ட் செட்டில் வளரணும், ஃப்யூச்சரில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, அவங்களுடைய மார்னிங் ருட்டீனை ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் நைட் ருட்டீனை ஃபிக்ஸ் பண்ணணும். இதனால மார்னிங் அண்ட் நைட் ருட்டீன் இவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, குழந்தைங்க டெய்லி நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க. எஸ்பெஷலி 0 to 6 இயர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்க டெய்லியும் புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது கற்றுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே அவங்க கரெக்டான டைமில் படுக்கிறதுனால மட்டும்தான் செக்ரீட் ஆகும். நான் ப்ராக்டிக்கலாக நைட் ருட்டீன் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். மேக்ஸ் இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன டைமில் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே அவங்க 8 o'clock அட்லீஸ்ட் 8 o'clock எல்லாம் பெட்ரூம்குள்ளே நுழையிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க மட்டும் தனியாக போனால் பார்த்தாது. ஆஸ் அ பேரண்ட் நம்மளும் அவங்க கூடவே இருக்கணும். ஸோ 8 o'clock அவங்க கூடவே உள்ளே போயிடுங்க அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆல் த லைட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ரூமை டார்க் ஆக்க முடியுமோ டார்க் ஆக்குங்க. அப்போ தான் அந்த நைட் டைமுக்கு தேவையான ஹார்மோன்ஸ், தூக்கத்துக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு செக்ரீட் ஆகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன தான் 8 மணிக்கு உள்ளே போய் போட்டாலும் என் பையன் வந்து 11 மணிக்கு தான் தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் எதுவான்னு பாருங்கள். நீங்கள் 8 மணிக்கு உள்ளே போடுவீங்க, ஒன்று லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டீங்க, இல்லைனா ரூம் வந்து டார்க்காக இருக்காது. ரெண்டாவது, நிறைய பேச்சு கொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்கலாம்னு நினைப்பீங்க, பட் ஸ்டோரி சொல்லியும் குழந்தைங்க தூங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பேச்சு கொடுத்துட்டு நிறைய ஸ்டோரி சொல்லுவீங்க, இவென்ச்சுவலி ஃபெட்டப் ஆகிடுவீங்க, அந்த குழந்தை லேட்டாக தூங்குவாங்க. 3, குழந்தைங்க வந்து வாஷ்ரூம் போகணும், பாத்ரூம் போகணும், அந்த மாதிரி எக்ஸ்கியூஸஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லா டைமும் நீங்கள் அலோவ் பண்ணுறது. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, கதை சொல்லி தூங்க வைக்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அது எடுத்த உடனே ஒர்க் அவுட் ஆகாது. ஜஸ்ட் ஃபிக்ஸ் டு ஒன் ஸ்டோரி. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்றத மட்டும் ஒரே ஒரு ஸ்டோரியோட நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு பாண்ட் க்ரியேட் ஆகும். நான் எதனால் 8 o'clock நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் 8 o'clock போனீங்கன்னா 8 to 8:20 or 8:25 வரைக்கும் யூ கேன் கிரியேட் அ பாண்ட் வித் த சைல்டு. யூ கேன் ஜெல் வித் தெம். ஆசையாக பேசலாம், விளையாடலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க கூட கான்வர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கான விளையாட்டோ, எனர்ஜெட்டிக்காக பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இட் ஹாஸ் டு பி வெரி சட்டில். உங்களுடைய இருக்கிறதுலேயே சாஃப்ட் டோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பொலைட்டாக பேசி பழகுங்க அந்த டைமில். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியான ஃபீல் வந்து ஏற்படும். அண்ட் ஆஃப்டர் 8:30 நோ டாக்ஸ், டோன்ட் என்டர்டெயின் எனிதிங். அவங்க ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்னாலும் சரி, தண்ணி வேணும்னு சொன்னாலும் சரி, எல்லாமே அந்த 8:30க்குள்ளேயே முடிச்சிருங்க. அண்ட் ஆஃப்டர் 8:30 எதுக்குமே என்கரேஜ் பண்ணாதீங்க. அவங்க ஏதாவது கூட உங்கள் கூட பேசிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். நீங்கள் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சிம்ப்ளி சே குட் நைட், இட்ஸ் டைம் டு ஸ்லீப், வி வில் டாக் டுமாரோ, தட்ஸ் இட். இதோட கான்வர்சேஷனை எண்ட் பண்ணிடுங்க. அவங்க ஒரு ½ an hour உருண்டு பிறண்டு படுப்பாங்க, தூக்கம் வராது, ஏதாவது சொல்லுவாங்க உங்ககிட்ட, பட் நெவர் மைண்ட். ஆஃப்டர் ஒரு 30 minutesலேருந்து 40 minutesக்குள்ளே கண்டிப்பாக தே வில் இவென்ச்சுவலி ஸ்லீப் ஃபார் ஷுர். ஐ கேன் பெட் ஆன் திஸ். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன், என்னால் அந்த 1 hourலாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஐ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் ஃபார் தட். பிகாஸ் ஒரு விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, வீல் ஹாவ் டு பி தேர் ஃபார் த சில்ட்ரன். அவங்க படுத்துக்குவாங்க, அவங்க உள்ளே போட்டோம், நம்ம வேலையை பார்க்கலான்னா, நோ, இட் ஓன்ட் ஒர்க் தட் வே. ஒரு சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் அ பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். அந்த டைமில் நீங்கள் சமைச்சே ஆகணும் அப்படின்னா, அந்த 8 o'clock முன்னாடி எதனா ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்க முடியுதான்றதை நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் தேர் இஸ் நோ அதர் வே. வேறு எந்த வழியுமே கிடையாது. ஸோ யூல் ஹாவ் டு ஃபாலோ திஸ். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த நைட் ரொட்டீன். நீங்கள் ஒன்ஸ் நைட் ருட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு டே ருட்டீன் ஈஸியாக செட் ஆகிடும். பிகாஸ் அவங்க சீக்கிரம் தூங்கினாங்கன்னா காலையில் ஒரு 7 o'clock or 7:30, 6:30லேருந்து 7:30க்குள்ளே அவங்க எழுந்துருவாங்க. அப்படி எழுந்துட்டாங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னாலும் சரி, அவங்கள ரெடி பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கிறதுக்குமே அந்த டைம் உங்களுக்கு, அவங்க எழுந்துக்கிற டைம் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரஷ் பண்ண வேண்டாம். அண்ட் செகண்ட்லி ஐ வாண்டட் டு டாக் அபவுட் ரஷ்ஷிங். யூஸ்வலி நம்மளுடைய ஒர்க்கு சீக்கிரம் முடியணும் அப்படின்றதுக்காக குழந்தைங்களை என்ன பண்ணுவோம், சீக்கிரம் பண்ணு அப்படின்னு வேகமாக அவங்கள எதனா பண்ண வைப்போம். அந்த தப்பை மட்டும் என்றைக்குமே செய்யாதீங்க. பிகாஸ் நம்மளுடைய அர்ஜென்சியை குழந்தைங்க கிட்ட காமிக்கிறதுனால தேல் டெவலப் ஆங்ஸைட்டி. ஸோ அப்படி ஆங்ஸைட்டி டெவலப் பண்ணாங்க அப்படின்னா அந்த நாள் அவங்களுக்கு நல்லா போகாது. தேல் பி கிராங்கி, தே வில் த்ரோ அ லாட் ஆஃப் டேண்ட்ரம்ஸ். யூஸ்வலி குழந்தைங்கன்னா டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ண தான் செய்வாங்க, அடம் பிடிப்பாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னுமே
அதிகமாகும். ஸோ மார்னிங் அந்த டைமில் எழுந்துக்கிறது ரிலாக்ஸ்டாக குழந்தைங்கள கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டிலேயே குழந்தைங்க பார்த்துக்கிறதா இருந்தாலும் அதை நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஸ்மூத்தாக கொண்டு போங்க. இந்த மாதிரி மார்னிங் ருட்டீன் அண்ட் டே ருட்டீனை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் குழந்தையோட லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் தேர் இஸ் அ ப்ரோவன் ரிசர்ச் ஃபார் தட். எந்த ஒரு குழந்தைங்க ருட்டீன், ஸ்லீப் ருட்டீன் அண்ட் வேக்கப் ருட்டீன் கரெக்டாக இருக்கோ அந்த குழந்தைங்களால நிறைய விஷயங்கள் ஈஸியாக வாழ்க்கையில் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.